பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலை செய்ய உத்தேச வேட்பாளர்களுக்கு 24 மணி நேரத்துக்கும் குறைவாகவே இருக்கிறது. பல கட்சிகள் எங்கு யார் நிற்கிறார்கள் என்று அறிவித்துள்ள போதும் மக்கள் செயல் கட்சி, பாட்டாளி கட்சி ஆகியவற்றின் முக்கிய புள்ளிகள் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கான ஆவல் மேலோங்கி இருக்கிறது. 2020ஆம் ஆண்டு துணை பிரதமர் ஹெங் ஸ்வீ கியட் திடீரென்று டாம்பனீஸ் குழு தொகுதியிலிருந்து ஈஸ்ட் கோஸ்ட் குழு தொகுதிக்கு மாற்றப்பட்டார். அதுபோல இந்த முறையும் மக்கள் செயல் கட்சியில் ஏதாவது திருப்பு முனைகள் இடம்பெறலாம் என்ற ஊகமும் இருக்கவே செய்கிறது. பாட்டாளி கட்சி மூத்த சட்ட வல்லுநர் ஹர்ப்ரீத் சிங்கை ஒருவேளை ஈஸ்ட் கோஸ்ட் குழு தொகுதியில் கூட களமிறக்கலாம். குறிப்பாக கட்சி தலைவர் பிரீத்தம் சிங், முக்கிய உறுப்பினர்கள் சில்வியா லிம், ஜெரால்ட் ஜாம் ஆகியோர் வேறு தொகுதிகளுக்கு மாறி போவார்களா என்றும் தெரியவில்லை. பொழுது விடிந்தால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிடும். தேர்தல் களம் குறித்த உடனடி தகவல்களுக்கு தமிழ் முரசின் நேரடி வலைப்பதிவுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக யோகிதா அன்புச்செழியன்.